இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து என்ன மீன் வறுவல்னா, இது வந்து விரால் மீன் உயிரோட எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, அதை தான் வறுக்கப்புறம். அடுத்தது வந்து குழம்பு மசாலா போட்டுக்கலாம். மீன் வறுக்கிற மசாலா தான் குழம்பு மசாலா, அது போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டுக்கிட்டாச்சு. அவ்வளோ அதோட பரட்டிக்க வேண்டியதான். இந்த மீன் ஃப்ரையோட பேர் வந்து சிம்பிள் மீன் ஃப்ரை. சும்மா ஒரே ஒரு மசாலா இருந்தால் மட்டும் போதும், இந்த மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்பிளாக பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய்ஸ் நல்லா மசாலா போட்டு பரட்டியாச்சு. பரட்டி நான் 10 நிமிஷம் வர ஊற வச்சுருந்தேன். நீங்கள் வேணுன்னா ஊற வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் மசாலா மீனில் நல்லா இறங்கணும். ஊற வச்சுட்டு நீங்கள் வேணுன்னா ஊற வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு அடுப்பில் கல்லை வச்சு பருத்து எடுக்க வேண்டியதான். சிம்பிள் மீன் ஃப்ரை இது பேர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப இல்லை, லோ பட்ஜெட் தான். இது வந்து உயிரோடு வாங்கிட்டு வந்து விரால் மீன் அம்மா உயிரோடு வாங்கிட்டு வந்தாங்க. அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. 1 kg வாங்கிட்டு நாளைக்கு குழம்புக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வறுக்க மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கல் வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். இந்த வந்து பழைய காலத்து கல், எங்கள் பாட்டி யூஸ் பண்ண கல். அதில் மீன் வறுவல் நல்லா வரும் அப்படின்றதுக்காண்டி இந்த கல் வச்சுருக்கோம். இது கழுவி பார்த்தாலும் போக மாட்டுது, ஆனால் நல்லா சுத்தமாக தான் இருக்குது. ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஏற்ற கல் தான். ஹையர்ஸ் அவ்வளோதான். எண்ணெய் ஊற்ற போகிறோம். கல் நல்லா சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயிலும் கடலை எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மீன் எப்போதும் அதில் தான் வறுப்பேன். நீங்கள் எதில் வறுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீன் எடுத்து அதில் ஒன்று ஒன்றா போட்டுற வேண்டியதான். பார்த்து சேஃபாக போடணும். அவ்வளோதான் காய்ஸ். ஒரே கல் எல்லா மீனையும் போட்டாச்சு. ஏன்னா கொஞ்சம் தான் வறுக்க எடுத்துருக்கோம், அதனால தான். அவ்வளோதான். வறுத்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பின்பக்கம் இருக்குது, பின்பக்கம் வறுத்துருச்சு. திருப்பி போட போகிறேன். எப்படி இருக்குது வருங்களா, பார்க்க எப்படி ஜிலேபி பீஸ் மாதிரி இருக்குங்க. காய்ஸ் ஒரு சைடு மீன் வெந்துட்டுருக்கு, இன்னொரு சைடு சந்தியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் அப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சு. காய்ஸ் அவ்வளோதான், மீன் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ண போகிறேன். 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி போட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். சிம்பிள் பட்ஜெட் மீன் சமையல். ஹாய் காய்ஸ், வச்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. லோ பட்ஜெட் மீன் சமையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.